நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம ஃபன்னி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சவுந்தரபாண்டி, உனக்கெல்லாம் இந்த ஆப்பு போதாது, இவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே ஓடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சனியை வந்துட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு ஒரு சாப்பாடு இங்கே கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு பார்சல் அண்ணனுக்கு போய் இதை கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ரவுடிங்கெல்லாம் சுற்றிருக்காங்க. ஆளுக்கு சனியனை பயங்காட்டுற மாதிரி கத்தி எடுக்க அருவாள் எடுக்கன்னு வந்துட்டு பயங்காட்ட, ஐயோ என்ன இது நம்மளை பார்த்தே இப்படிலாம் செய்கிறாங்க, பேசாமல் இங்கேருந்து ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சனியை வெளியில் வர்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல சண்முகமும் வெட்டிக்கிளையும் வர்றாங்க. வந்ததும் என்னையடா நம்ப வச்சு ஏமாத்தினா உன்னை உசுரோட விட மாட்டேன், செத்து தொலைடா, ஊருக்காரங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ சண்முகம் கண்ணிலையா சிக்கணும், நம்மளை வந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சனியை வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. சண்முகம் அருவாள் எடுத்து வந்துட்டு துரத்த வெட்டுக்கிளி வந்துட்டு அவனை விடாதனே வெட்டுனே நம்மளை அசிங்கப்படுத்தினால அப்படின்ற மாதிரி சொல்ல, சாப்பாடெல்லாம் பறக்குது. அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஓட அருவா வந்துட்டு அவன் மேலே பட்டு கீழே விழுந்துருது. என்னன்னே நீ பாட்டுக்கு வந்துட்டு இப்படி வீசுற, திடீர்னு அவர் மேலே அருவா பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எந்த இடத்துல வீசினா அவன் மேலே படாதுன்னு தெரிஞ்சுதாண்டா வீசுறேன், அது மட்டும் கிடையாது, இவனோட சாவு இப்படி லேசாலாம் இருக்கக்கூடாது, கொடூரமாக இருக்கணும், இவன் பண்ண தப்புக்கலாம், அப்போ தான் தண்டனை கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உண்மை எல்லாருக்கும் தெரியணும்ல, கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக தான் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனில் சனியை வந்துட்டு சவுந்தரபாண்டியை பார்க்க தான் போகிறாங்க. இல்லை சாப்பாடு எங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமாக, இங்கே உசுரே போச்சு, அவ்வளோதான், என்னை வெட்டி கொள்ளாமல் விட மாட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த. இப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சண்முகம் என்னை வெட்ட துரத்திட்டு வரான், அவனை ஊருக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினேன்ல, அதுக்கு என்ன சும்மா விட மாட்டானா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வெறும்பையன் இங்கெல்லாம் ஒன்று வரமாட்டான், அவனுக்கு போய் இப்படி பயந்து கிடக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு தனபலா வர்றாரு. அத்தா சொல்லிட்டாங்க, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டாங்க, வெட்டி கொல்லத்தான் போகிறாங்க, அது மட்டும் கிடையாது, இந்த ரூமில் தான் இருப்பேன், உன்னை வெட்டும்போது வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே டைமில் வந்துட்டு சனியனோட ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ வீட்டில் உங்களை தேடி சண்முகமும் பரணியும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன விஷயம் வர்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, போன வைடி நீ ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சதுமே, என்னையா அங்கேயும் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி கேட்குறாரு. ஐயா அவன் என்னை தேடி வீட்டுக்கே போயிட்டான், போச்சு என் உசுறு, நீ தப்பிக்கவே தப்பிக்காது, நான் சாக வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு ஒரே வழி, பேசாமல் கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் இரு வெளியூரில், இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சக்கப்புறம் நானே உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி பஞ்சை விட்டுட்டு போக அப்படின்ற மாதிரி வந்துட்டு சனியை அழுக ஆரம்பிச்சிடறாரு. பஞ்சு நொஞ்சுன்னு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ நீங்கே கடந்து சாகலை அப்படின்னு சொல்ல, சனியை வந்துட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாரு யோசிக்காத, ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டாளையா அப்படின்னு சொல்றதும், நீ கவலைப்படாத, இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுக்க, இங்கேயே சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு இருக்கட்டும், நீ வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாளே அப்படின்னு சொல்றது, புரியுது என்ன ஏதுன்னு அப்பப்போ போய் எதுனாலும் வந்துட்டு கொடுத்து கவனிச்சுட்டு வரேன், ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காசை கொடுத்து சனியை அனுப்பிச்சு விட்டுறேன். இதெல்லாம் தனபாலம் வந்துட்டு சண்முகத்தை கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த சைடு வந்துட்டு பரணி கேட்குறாங்க, சனி இப்போ எந்த இடத்துல இருப்பான், நமக்கு எப்படி வந்துட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்நேரம் அவன் எங்கே போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், குடிக்கிறதுக்கு தான் போய் அலைவான், நான் வந்துட்டு வெட்டிக்கிட்டே உடங்கா முடிக்கிட்டே சொல்லிடுறேன், அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சனி அங்கே வரான் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. சனியை வந்துட்டு குடிக்கிறதுக்கு தான் போயிருக்காரு. இப்போ அவங்க வந்துட்டு வாசலே நின்று காவ காத்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு சனியனோட ஒய்ஃபுக்கிட்ட, எங்களுக்கு நீங்கள் தான் இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, விட அத்தா, சூடாமணி நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவளுக்காக இது கூட பண்ண மாட்டானா, நான் வந்துட்டு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு சனியை குடிச்சுக்கிட்டு இருக்க, இவன் இப்போ கிளம்புறானே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, கிளம்பாத மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன், நம்மளை தாண்டி தான் போகணும், அவருக்கு வந்துட்டு என் மேலே பயம் இருக்குது, ஏன்னா காலையில் குடுப்பு அப்படி அண்ணன், அதனால அவன் போக விடாத மறைச்சு போய் நம்ம உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைட்டாக குடிச்சுக்கவா அப்படின்னு சொல்ல, அண்ணன் ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கோ, கிட்னி சட்னியாயிரு, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்க வேற ஒன்று கடந்து போகாத மாதிரி வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே, அங்கிட்டு ஓரமாக போய் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனியை புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு எங்கிட்ட சனியனோட ஒய்ஃபு சவுந்தரபாண்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஐயா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னதும் சண்முகமும் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏதோ பெருசாக பிளான் போட்டிருக்காங்க உங்களுக்கு எதிராக, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மாதிரி வீட்டுக்கு கிளம்பி போக, இதை தனபாலம் பார்க்குறாரு. ஆடு சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு தான் கால் பண்ணி, அப்பா இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிட்டு வந்துட்டு வெட்டிக்கிளை கால் பண்ணி, அவன் கிளம்பிட்டான், அவங்க ட்ராமா ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னதும், சனியனை ஊருக்கு அமிச்சிட்டு சனியனோட பொண்டாட்டி கூட சவுந்தரபாண்டி ஜலபுல ஜங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சனியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்படியே முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத அந்த சனியனும் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். இந்நேரம் நான் என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சவுந்தரபாண்டி சனியோட வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வேற சனியை போதையில் வேற இருக்காரு. அந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க, இங்கிட்டு வந்துட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க, சனியனோட வீட்டுக்கு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயா உங்களுக்கு எதிரியா பெரிய பிளானே போட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஏதோ சொல்ல வர, இங்கே வர அந்த
பெருமையை என்ன பிளான் போட்டாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு வெளியில் சண்முகமும் பரணியும் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த ஆட்டை எப்படா வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.